வாரமாக ஒரே ஓட்டம் தான். பிரிண்ட் பண்ண கொடுத்த பத்திரிக்கை எல்லாம் வந்துட்டு கைக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் கடகடன் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாருக்கும் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் வைக்க இந்த பத்திரிக்கை இருக்கே. வீட்டில் அட்டை பாக்ஸில் இருந்து குறைஞ்ச பாட்டை ஒன்றும் காணோம். எப்போவுமே அம்மா கவலி கணக்கில் தான் வெத்தலை வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த டைமும் வாங்கி எல்லாருக்கும் வந்துட்டு பத்திரிக்கை, ட்ரெஸ்ஸு, செட் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பத்திரிக்கை வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குழியில் போட்டுட்டு போகலான்னு ஒரு 7 மணிக்கே கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே ஒரே தும்மல் தான். ஆனாலும் வந்துட்டு இந்த வாரம் குளிச்சே ஆகணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்து குளிச்சப்போ குளிச்ச மாதிரியே இல்லை. அதனால் காலையில் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டோம். அப்போது வந்துட்டு வெளியூரில் இருந்துலாம் வந்துட்டு வாழ்க்கை வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைமில் தண்ணி இவ்வளோ நாள் வரவே இல்லை. நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து எங்கே கற்றுக்கலாம். அந்த தொட்டிக்குள்ளேயே வந்துட்டு கற்றுக்கலாம். நாங்கள் வந்துட்டு மேலேருந்து ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜம்பிங்லாம் போட்டுட்டு ஸ்வீட் கார்னு, காலிஃப்ளவர் சில்லி, பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பர்ச்சேசிங்க்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்துட்டு நான் பார்த்த வர லேடிஸ் தான் வந்துட்டு ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு வெளியில் பாவம் காத்துட்டு கிடப்பாங்க. இப்போது இன்னைக்கு நான் முதற்கொண்டு நிறைய லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் வந்துட்டு கால் கடக்க துணி மேலே போட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு இந்த ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கப்பா. எங்கள் ஹஸ்பண்டு இன்னைக்கு அப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பத்தலன்னு 40 கிலோமீட்டர் தூரம் திரும்ப போய் மாற்றிட்டு வந்தோம். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் வந்துட்டு வாங்கிட்டு வர செடியில் எல்லாத்தையும் வந்துட்டு பாதி தான் காப்பாற்றுவேன். மீதியை வந்துட்டு பாவம் அனாதையாக விட்டுருவேன். இன்றைக்கி போயிட்டு போகிற இடத்துல எல்லாம் செம்பருத்தி, இந்த கனகாமரம், அதோட விதை, பெரண்டை அப்படி இப்படின்னு நிறைய செடியை பிடுங்கிட்டு வந்துட்டு எங்கே வைக்கிறதுன்னு தான் இடம் தெரியல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய இடத்துக்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பத்திரிக்கை வைக்க போகிறதுக்குன்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லவா? ஒரு பெரிய கட்டைப்பை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் வந்துட்டு அள்ளி போட்டுட்டு வரணும். அப்புறம் வயிற்று நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து நிரப்பி வாமிட் வர அளவுக்கு வந்துட்டு நிரப்பி அனுப்புவாங்க. வார வழியில் வந்துட்டு மேட்டூர் அணை, இங்கே அந்த அணையில் இருந்தால் வந்துட்டு நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டு தண்ணி வரும். நல்லா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஈவினிங் டைம் அப்படின்னா தான் வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும். ஆனால் மதிய டைம்லேயே வந்துட்டு இவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு எகைன் தண்ணி எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம்மா. போயிட்டு இருக்கும் போது தான் மண்டியில் இருந்து கொண்டையே மறந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பெட்ரோல் அடிக்கவே மறந்துட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் தாக்கு பிடிச்சி பங்குக்கு போயிருக்கலாம் தான். ஆனாலும் வந்துட்டு நின்ன இடத்துலையே தான் நிற்பணும். வண்டி நின்றுச்சு. அப்புறம் கால் கடுக்க போய் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அந்த பெட்ரோலை வாங்கிட்டு வரத்துக்கு. வாங்கி ஊற்றிட்டு நல்லபடியாக போகலான்னு பார்த்தா ஹெட்லைட்டு எரியல. ஏதாவது மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா 7:30 மணிக்கே எல்லாரையும் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. ஒரு காக்கா கூட இல்லை. அப்புறம் எப்படியும் அதிர்ஷ்டவசமாக அண்ணா வீடு வந்துட்டு பக்கத்தில் இருந்துச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சரி பண்ணி தந்தாங்க. பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துட்டு பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி எனக்கு கிடைச்சது ஆவரம் பூதா. நேரம் இங்கேயும் கரெக்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு அங்கே போய் பிக்கிறதுக்கு சோம்பேறி தானே. இன்றைக்கி பூவை பார்த்த உடனே வந்துட்டு எல்லாத்தையும் பறித்து மூட்டை கட்டி டிக்கியில் போட்டு கொண்டுட்டு வந்தாச்சு.